guys, welcome to my channel. This is Agilan. Today இந்த வீடியோ பார்க்க போறோம்னா காம்படிஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10. ஸோ இன்னைக்கு வந்து நான் 10 நைட் இன்னைக்கு. ஆமாம் 10 நான் இன்னைக்கு வந்து நைட் எனக்கு வந்து நைட்டு 9:30 ட்ரெயின். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களாம் போகிறோம். நான் மார்னிங் வந்து கிளம்பிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு கோவில் இருக்குது. சரி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு சும்மா ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு கிளம்பணும். இங்கேருந்து டயட்டு நேற்று ரெண்டாம் முடிச்சு நேற்று சிக்கன் பீஃப் அப்படியே சாப்பிட்டேன். இங்கேருந்து திரும்ப ஆக்சுவலி 0 கார்பு டயட் போயிடலான்னு சொல்லிட்டு அதனால் பிளாக் டீ மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட்டேன். அந்த கடை தான் நான் பிளாக் டீ 3 ஹோட்டல் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். நான் வந்து அப்பம், ஒரு கீ ரோஸ்ட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா புட்டு, இது வந்து கடலைக்கறி. இப்போ எனக்கு வந்து நேற்று நைட்டு சாப்பிட்டது நெஞ்செலாம் பயங்கரமாக எரியுது எனக்கு, அதனால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஈனோ குடிக்க போகிறேன். பயங்கரமாக எரியுது நெஞ்சு எனக்கு. கிளம்பிட்டேன். இப்போ வந்து எப்படி ப்ரோ வந்து கோயில் பார்த்துட்டு போக சொல்லியிருக்கு, அதனால் கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ட்ரெயின் போடுவேன். ஸோ ஆட்டோ வந்து கிளம்பி போகிறேன். ஸோ நான் வந்து எங்கேருந்து டிக்கெட் மெட்ரோ வந்துட்டோம். மெட்ரோவில் இருந்து ஐடிலா ஹப்புக்கு போயிட்டு அங்கேருந்து கேபில் போயிடலான்னு சொல்லிட்டு ஸோ பகவதி அம்மன் கோயில் கிளம்புறோம். டிக்கெட் கவுண்டர் நின்றுட்டுருக்கேங்க. இன்னும் 1 ஹவரில் கோயில் போட்டுருவாங்க, இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். கோயில் வந்துட்டோம் நாங்கள். நல்லா இருக்குது கோயில் உள்ளே. நான் உள்ளே நட சாத்திட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்தோம். 12 o'clock தான் சாத்தி முடிச்சிட்டாங்க. நம்ம சும்மா கோயில் மட்டும் உள்ளே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு. இது ஹிஸ்டாரிக்கல் கோயில் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்தோம். இங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி கோயிலெலாம் இல்லைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வுட்டில் ஸ்ட்ரெச் கட்டி, இங்கேயும் சரி கர்நாடகா தெலுங்கானா அந்த பக்கம்லாம் போனால் இந்த மாதிரி கோயில்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்ம ஊர் சைடு இந்த கோபுரம்லாம் வச்சு அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. வயசு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நாங்கள் போனோம். நாங்கள் கோயில் கொஞ்சம் மூடிட்டாங்க. அதனால் இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அதனால் அந்த மியூசியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே but the structures like the ceilings, windows, doors, staircases, everything is collected from 32 ruined structures. கைஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளேஸ்னால் மியூசியம்னா இங்கே கேரளாவில் இருக்க ரொம்ப பழமை வாய்ந்த இந்த டெம்பிள், அப்புறம் அந்த கிங்ஸு அவங்களாம் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சு கேதர் பண்ணி இங்கே மியூசியம் ரெடி பண்ணியிருக்காங்க. லைக் இதுலேயே எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுருக்கு பாருங்கள். 18th centuries இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற பிளேஸ் தான் இது வந்து இந்த மியூசியமாக காமிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. நிறைய பிளேசஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடம் வந்திருக்கோம்.
சிலம்பம். சிலம்பு கேரளாவில் சிலம்புன்னு சொல்லுவாங்க. மூங்கனாக்கரை சிலம்பு பெரிய ஸோ கைஸ் நான் வந்து இப்போ டயட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நெஞ்சு லைட்டாக கொஞ்சம் எரியுற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நான் எங்கே வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ரோவிலேருந்து இப்போ நான் வந்து சவுத்தில் இருக்கேன், எர்ணாகுளம் சவுத் ஸ்டேஷனில். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து, எனக்கு வந்து நார்த்து. ஸோ இங்கேருந்து ஒரு 20 minutes ட்ராவல். ஸோ இங்கே நான் மெட்ரோலேயே கிளம்புறேன். ஸோ எனக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 தான், 4 o'clock தான் ஆகுது. பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு இந்த என்னாச்சு தெரியல, பாடி இது டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது, லேசியாக. இன்னும் சாப்பிடல, நான் சாப்பிடவும் தோணல, நெஞ்சு எரியுது, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அங்கே ஸ்டேஷன் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு சாப்பிட்டுட்டு போகலான்ருக்கேன். ரைஸ் பண்ணுறதுனா கார்ப்ஸ் மட்டும் எடுக்கல, சிக்கன் மட்டும் லோட் பண்ணுறேன். கார்ப்ஸ் சாப்பிட்ணும் ஆசை தான் இருக்குது, பட் ஆனால் சாப்பிடல. சும்மா லைட்டாக சாப்பிட்லான்னு இருக்கோம். வெறும் சப்பாத்தி சாப்பிட்டு நல்லா சிக்கன் லோட் பண்ண போயிடலாம். ஸோ வயசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன், ஒரு 1 hourக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏன்னா ஆஃப்டர் காம்படிஷன் முடிச்சு டேரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டால் பிரச்சனை கிடையாது. பட் நாங்கள் 1 day இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் டயட் தான் ரொம்ப செலவாகும். இன்றைக்கி மார்னிங் டயட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சாப்பிட்டுக்கு ஒரு 400 ஆகிடுச்சு. இப்போ நான் மதியத்துக்கு நைட்டுக்கு வந்து சிக்கன் மட்டும் ப்ரிப் பண்ணி கேட்டேன் கடையில், அதுக்கு ஒரு 500 ஆகிடுச்சு. டயட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட செலவாகிடுச்சு ஆஃப்டர் காம்படிஷனுக்கு அப்புறமே. இது மட்டும் தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா டயட் அடுத்த காம்புக்காக நான் கண்டதை அப்படியே ஃபுல்லாகவும் சீட் பண்ண முடியாது. கொஞ்சம் சிக்கன் அப்படி தான் கடையில் அப்படி தான் வாங்க முடியும். என்ன வீட்டில் ப்ரிப் பண்ணாத மாதிரி இருந்தாலுமே ஓரளவுக்கு நம்ம டயட்டை இப்போ நான் பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கனு, தென் வந்து வெஜ் சாலட்டு, குக்கும்பரு, பைனாப்பிள் இதெல்லாம் வாங்கினதே 500 ஆகிடுச்சு, 500 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயினுக்கு வர வரைக்கும் அப்படி தான் உட்காந்துட்ருக்கணும். ஸோ வயசு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரீச் ஆகிட்டேன், கரெக்டாக 10 o'clock வந்துட்டேன். நைட் ட்ரெயினில் செம்ம தூக்கம். நான் வந்து சாப்பிட்டுட்டு உடனே நல்லா தூங்கிட்டேன். நான் நைட்டு தூங்க மாட்டேன் நினச்சேன், நல்லா டீப் ஸ்லீப் எடுத்துட்டேன். நான் இப்போ தான் ஒரு 10 o'clock வந்து இப்போ ரீச் ஆகிட்டு இப்போ இங்கேருந்து நான் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வேறு பிளான் பண்ணேன். ட்ரெயின் அந்த ரூட்டில் வரும், இந்த ரூட்டில் வந்துடுச்சு. ஸோ அதனால ட்ரெயின் இது வந்தப்போ தான் ட்ரெயின் இந்த ரூட்டில் வரப்போகுதுன்னு இங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ட்ரெயின்லேயே போய்ட்டு போகிறேன் வீட்டுக்கு. அங்கேருந்து அப்பா வர வச்சு அங்கேருந்து ரொம்ப தூரம், அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரெயின்லேயே போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போயிடலான்ருக்கேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு காம்படிஷனுக்கு ரெடியாக வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ கைஸ் நான் வந்து சென்ட்ரலில் இருந்து இப்போ கிளாம்பாக்கம் வரைக்கும் பஸ்லேயே வந்துட்டேன். இங்கேருந்து அப்பா செங்கல்பட்டு இது ஒரு ஒர்க்காக வந்துட்டான், அதனால் அப்படியே வந்து புக் பண்ணி கொடுத்தேன் கார் எடுத்து சொல்லிட்டேன். இதுவே ஏன்னா அங்கேருந்து இங்கிட்டே வந்துடுறான்,
எங்கேயும் இடம் வேறு இருக்கும் விருப்பம் இருந்தது. அதனால் ஃபோன் பண்ணால் இங்கே செங்கல்பட்டு இருக்குது நறுக்கு கார் எடுத்துகிட்டு வரப்போ சொல்கிறேன். அதனால் அதோட வெயிட்டிங் கிலோமீட்டர் வந்து இறங்கி போயிட்டுருக்கேன். அம்மா ஃபோன் பண்ணி வீட்டில் கொஞ்சம் சிக்கன் குக் பண்ணிட்டு சொல்லிட்டேன். பசி ரொம்ப போனோடனே சாப்பிடணும். இவங்க அப்படியே வீட்டில் இருந்தேன்னா ஐ மீன் பசிலேயே போகணுன்னா டக்குன்னு ஏதாவது இங்கே பார்த்தா டக்குன்னு சாப்பிட தோணும். அதனால் செஞ்சு வைக்க சொல்லிட்டா வீட்டில் டைட் இருக்குது போய் சாப்பிட்டு போயிடுவேன். அப்படி இந்த திருவசூர் மோட்டரில் வீட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு செய்யண்டா. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நானும் எங்கள் அக்கா சேகன் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலான்னு வந்தோம். நான் லெமன் டீ, அவங்க காஃபி குடிப்பாங்க. ஸோ நான் வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டேன். ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேகன் பாய் சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு.